விஜய் வந்து இங்கே காவேரி நினச்சி மனசு கஷ்டப்பட்டு அழுறாரு. தாத்தா அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. இங்கே வந்து காவேரி வந்து அழுதுட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நர்மதா மட்டும் வந்து காவேரி வந்து அப்படியே கையை பிடிக்கிறா. அக்கா, எனக்காக தானேக்கா இவ்வளோ நீ பண்ண, என் உயிரை காப்பாற்ற தானே உன் வாழ்க்கையை இன்னைக்கு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நீயாவது புரிஞ்சுக்கிட்டே நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம காவேரி அழுறாங்க பயங்கரமாக. அவங்களால தாங்கிக்க முடியல. இதை பார்த்துட்டு எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ ஒருத்தி தாண்டி என்ன புரிஞ்சுக்கிட்ட, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எல்லாருமே நான் என்னமோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமையில் இருந்தால் தானே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாரதா மனசு கலங்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தாத்தா, என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியாது தாத்தா, அதுக்கு ஏதாவது நான் பண்ணியே தீரணும் தாத்தா, காவேரி இந்த வீட்டில் இல்லாமல் என்னால் வாழவே முடியல தாத்தா, அவள் எங்கே பார்த்தாலும் அவளாகவே இருக்கு தாத்தா, என்னால் முடியல தாத்தா அப்படின்றாரு. இங்கே பாருப்பா விஜய், கொஞ்ச நாள் நீ அமைதியாக இருந்துதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. காவேரி கண்டிப்பாக வந்துடுவா, ஓன் பொண்டாட்டிப்பா காவேரி, உன் கூட இல்லாமல் எங்கே போகிறா, கண்டிப்பாக வந்து காவேரி உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, கொஞ்சம் வந்து பொறுமையாயிரு விஜய் அப்படின்னோடனே விஜயால் தாங்கிக்க முடியல. உடனே வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிச்சிட்டே இருக்காரு. காவேரி எங்கே இருக்க பார்த்தா, எங்கே இடம் பார்த்தாலும் காவேரி மாதிரியே அவருக்கு தோணுது. அவர் மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரியோட வீட்டில் வந்து எல்லாமே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க, சாமான் எல்லாமே காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கீழே இறங்கி போய் தாத்தா அவங்க போகிறாங்க தாத்தா இந்த இடத்த விட்டுனோன்னே, ஆமாப்பா அவங்க வீடை காலி பண்ணுறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கப்பா, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், சாரதா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நான் விட மாட்டேன் தாத்தா, அவங்க இங்கேருந்து போக முடியாது தாத்தா, அது எப்படி தாத்தா போக முடியும், அவங்க போனால் போக சொல்லுங்கள் தாத்தா, ஆனால் என் பொண்டாட்டி ஏன் தாத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றாரு. கரெக்டு தான்டா, ஆனால் இப்போ எப்படிடா கேட்குறது, நீ பண்ணி வச்ச வேலை அப்படி விஜய், இப்போ எதுவுமே கேட்க முடியாது விஜய், அதெல்லாம் தெரியாது தாத்தா, நான் கேட்டே தீருவேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. விஜய்னோட தாத்தா பின்னாடியே போகிறாரு. விஜய் போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக இங்கேருந்து காலி பண்ணீங்க சொல்லுங்கள் அத்தை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாத இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இங்கே முதல்ல இந்த கிளம்புறீங்களா அப்படி சொல்லி சமையல் திட்டி விடுறாங்க. உடனே வந்து அதெல்லாம் கிளம்ப முடியாதுங்க, நீங்கள் வேணால் காலி பண்ணுறீங்களா, காலி பண்ணி போக, ஏன் பொண்டாட்டி எங்கங்க, காவேரி வெளியே வர போறியா பெல்லையா, வாடி வெளியே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாரு காவேரி, நீ வெளியே வரல அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ எதுக்கு போகிற அவங்க கூட, நான் உன் புருஷன், நான் இங்கே இருக்கேன்டி, நீ எப்படி அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருங்கள் இப்போ தான் தெரியுதா புருஷன் சொல்லிட்டு, உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியலையா, அவளை வந்து வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டிங்களா, அப்புறம் என்ன புருஷன் சொல்லிட்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் கிளம்புங்க, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், போகிறீங்களா பிள்ளை அங்கங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டர், தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, நீங்கள் காவேரி என் கூட அனுப்பிச்சிடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு. என்னங்க வீட்டு தகராறுலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காவேரி இங்கே இல்லை, எனது காவேரி இங்கே இல்லையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் காவேரி இங்கே இல்லை, அவள் வெளியே அனுப்பிச்சிருக்கோம், அவள் இப்போல்லாம் வரமாட்டா புரியுதா, நான் புது வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், இதுக்கப்புறம் இந்த எங்கள் மூஞ்சிலே நீங்கள் முடிக்காதீங்க, உங்கள் எல்லாரும் தொல்லை தாங்க முடியாது, நாங்கள் போகிறோம், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், தயவு செய்து எங்களை ஏன் வந்து தொல்லை கொடுக்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும், காவேரி இங்கே தான் இருக்கா, காவேரி பண்ணுற, காவேரி வெளியே வா காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணுற, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையாடி, நான் வந்து நிறைய பிரச்சனைங்க வந்து நான் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல காவேரி, எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன் காவேரி, என்ன நடந்தது உனக்கு நான் புரிய வைக்கிறேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி வெளியே வா காவேரி அப்படி சொல்லி பயங்கரமாக கதறிக்காரு அழறாரு. காவேரி வெளியவே வரல. இங்கே என்ன பண்ணுறது விஜய் அழுதுட்டுருக்காரு. இங்கே ஓடி வராரு. தாத்தா ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, சொன்னால் கேளுப்பா, இல்லைப்பா இல்லை தாத்தா, நான் அவ்வளோ கூப்பிட்றேன் தாத்தா, காவேரி வெளியே விட மாட்டேங்கிறாங்க தாத்தா, இவங்க வேணும் தான் தாத்தா எல்லாத்தையும் பண்ணுறாங்க, என்னையும் காவேரி பிரிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க தாத்தா, நான் ஒத்துக்க மாட்டேன் தாத்தா, நான் இங்கேருந்து வரமாட்டேன் தாத்தா, எனக்கு காவேரி வேணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா காவேரி வெளியே வர சொல்லுங்கள் தாத்தா, என் கூட அனுப்ப சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு கெஞ்சுறாரு. உன் காவேரி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாப்பா, நீ வாப்பா அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் வந்து தாத்தா ப்ளீஸ் தாத்தா வான்னு சொல்கிறேன்ல விஜய் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு.